வெல்கம் டு கடைக்குட்டி விளாக். ஸோ நம்மளோட சேனல்ல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் கொஞ்ச நாள் நான் ஒரு ட்ரிம்மர் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சோம். ஸோ ட்ரிம்மர் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் நம்ம மைண்டுக்குள்ள ஒரு விஷயம் வந்துச்சுங்க. அது என்ன அப்படின்னா, பிளேடு அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சது யாரு அப்படின்றது நம்ம மைண்டுக்குள்ள வந்துச்சுங்க. ஸோ இதை நான் சர்ச் பண்ணும் போது வந்து பார்த்தீங்கன்னா, பிளேடு அப்படின்ற ஒரு விஷயத்த 1936 வந்து ஜிடி நாயுடு அப்படின்றவர் தாங்க கண்டுபிடிச்சிருக்காரு. அதுக்காக ஜெர்மன் நாட்டில் வந்து 3வது பரிசும் பெற்றிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கோம். ஜிடி நாயுடு மியூசியம் இங்கே தான் இருக்கு. ஸோ அது நேரில் போய் பார்த்து உள்ள என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்றதுக்காண்டி எங்கே வந்திருக்கோம். ஸோ நம்ம இப்போ நிற்கிற இடம் ஜிடி நாயுடு மியூசியத்துக்கு வெளியே தான் நிற்கிறோம். உள்ள போய் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகணும். உள்ள என்ட்ரான உடனே ஃபர்ஸ்ட் வந்து பார்த்த ஒரு விஷயம் வந்து ரொம்பவே அமேசிங்கா இருந்துச்சுங்க. ஸோ அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கார் மியூசியத்துக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ வாங்க அடுத்து பார்ப்போம். இந்த கார் மியூசியம் அப்படின்றது வந்து அவர் யூஸ் பண்ண காரா இருக்கும் அப்படின்றது என்னோட மைண்ட் செட்டு. ஸோ அவர் யூஸ் பண்ண காரா இல்லை அவர் கண்டுபிடிச்ச காரா அப்படின்றது உள்ள போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ வாங்க போய் பார்ப்போம். வீடியோ எடுக்க உள்ள வரதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த சட்டரை பூட்டி இருந்தது பார்த்துட்டு நான் கார் மியூசியம் அலோவ் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்னு ஒரு டவுட்லேயே வந்துட்டு இருந்தேன். உள்ள வந்ததுக்கு அப்புறம் உள்ள அலோவ் பண்றாங்க. உள்ள கார் மியூசியமும் ஓப்பன்ல தான் இருக்கு. உள்ள வந்து பார்க்கலாம். ஸோ சூலூர் அப்படின்ற கிராமத்தில் கலைஞர்ல பிறந்த இவர் அங்கே உள்ள தொழிற்சங்க தலைவர்களை எதிர்த்து ஒரு சின்ன போராட்டமும் பண்ணியிருக்காருங்க. அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிக சம்பளம், அதாவது அங்கே வேலை செய்கிற அந்த காலத்து மக்களுக்கு அவங்களுக்கு உண்டான சேலரி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள தலைவர்களை எதிர்த்து ஒரு போராட்டமும் பண்ணியிருக்காரு. அந்த போராட்டத்துக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மோட்டார் வாகன கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்த கொஞ்ச காலத்திலேயே அவர் வந்து அவர் கையில் இருந்த அமௌண்ட்டை அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் இருந்த சர்க்கிளில் வந்து அமௌண்ட் ரெடி பண்ணி ஒரு பருத்தி காட்டன் வந்து ரெடி பண்ணுறாரு. அந்த பருத்தி காட்டன் வந்து நம்ம திருப்பூரில் பயங்கர டெவலப்மெண்ட், அதாவது 1ஆம் உலகப் போர் ஆரம்பித்த காலகட்டத்தில் பயங்கர டெவலப் ஆகிருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கிருந்து மும்பாய்க்கு போய் அவங்க வந்து ஒரு வேற லெவலில் ட்ரை பண்ணலான்னு பண்ணும்போது அங்கே ஒரு மிகப்பெரிய தோல்வின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே வந்து ஃபுல்லாக டவுன் ஆயிடுச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் கோயம்புத்தூருக்கு வந்து ஒரு மெக்கானிக் ஷிப்பில் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அடுத்த தகவலை அடுத்துக்கப்புறம் வாங்க போகும். ஸோ பம்பாயில் பருத்தி காட்டன் வந்து ரொம்பவே டவுனில் போன காரணத்தினால அங்கிருந்து மறுபடியும் கோயம்புத்தூருக்கே வந்த இவர் ஸ்டேன்ஸ் துறை அப்படின்ற ஒருத்தர்கிட்ட வந்து மெக்கானிக்காக ஒர்க் பண்ணுறாருங்க. ஸோ அங்கே ஒர்க் பண்ணுறது அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பார்த்து அங்கே உள்ள ஓனர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு பஸ்ஸை வந்து கொடுக்குறாரு. அதாவது பஸ் அப்படின்னா ஃப்ரீயாக கொடுக்க கிடையாது. அந்த பஸ் நீங்கள் ஓட்டுற ட்ரிப்பில் இருந்து வர வசூலில் இருந்து ஒரு பாதி அமௌண்ட்டை வந்து எனக்கு டெய்லியும் கொடுங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் செட் ஆனதுக்கப்புறம் மாத தவணையை செலுத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்து அந்த பஸ்ஸை அவருக்கு கொடுக்குறாரு. ஸோ கோயம்புத்தூர் டு பழனி ஃபஸ்ட்டு விட்ட பஸ்ஸும் அந்த பஸ்ஸு தான். ஜிடி நாயுடு அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த பஸ்ஸுக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே அவரே ரெடி பண்ணுறாரு. அதாவது பயணச்சீட்டை ரெடி பண்ணுற மிஷின்ல இருந்து வேக கட்டுப்பாட்டு கருவியில இருந்து எல்லாமே ஒன்று ஒன்று அவரே ரெடி பண்ணுறாரு. இதுல இருந்து அப்படியே வளர்ச்சி அதிகமாக ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லலாங்க. அதுக்கப்புறம் இது மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, விவசாயத்துறையிலையும் ஒரு பெரிய புரட்சியே பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோளம், அதாவது கான் அப்படின்னு சொல்லப்படுறது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து ஒரு 5 அடி ஹைட்டு வளரும். அதான் வந்து ஸ்டார்டிங்கு. ஒரு 3-4 பீஸ் வந்து அதில் வந்து இதாகும். ஆனால் இவர் கண்டுபிடிச்சி ஒரு மருத்துவர்கள் போட்டு கண்டுபிடிச்சது வந்து 18 அடி ஹைட்டு வளர்ந்துருக்கு. 18 அடி ஹைட்லையும் 26 to 30 பீஸ் ஒரு செடியில கான் வந்து தயாரிக்கிற அளவுக்கு இவர் ரெடி பண்ணியிருக்காரு. அது மட்டுமான்னு கேட்டீங்கன்னா, பருத்தி ஆலையிலே வந்து பயங்கர டெவலப் பண்ணியிருக்காரு. ஜெர்மன்காரர்கள் இதை பார்த்துட்டு அந்த செடிக்கு வந்து நாயுடு காட்டன் அப்படின்னு சொல்லிட்டு பேரே வச்சிருக்காங்க. ஸோ 1974க்கு அப்புறம் தான் ஜிடி நாயுடு அப்படின்ற பேரே அவருக்கு வந்து வந்திருக்குங்க. அது அறிமுகமே அந்த ஸ்டேஜில் தான் அறிமுகம் ஆயிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் இவர் இந்த ஸ்டார்ட் பண்ண இந்த பஸ்ஸை வந்து 1938ஆம் ஆண்டு வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவை போக்குவரத்து வட்டாட்சியர் கழகத்துக்கு இந்த போக்குவரத்து வந்து ஃப்ரீயா கொடுக்குறாரு. அதாவது 1938ல் 18 லட்ச ரூபாய் மதிப்புள்ள பஸ் சர்வீஸ் வந்து ஃப்ரீயாவே கொடுக்குறாருங்க நம்ம கோவை மாநகரம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.